புதுச்சேரியில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் நீர் மேலாண்மையை மேம்படுத்தும் வகையில் குழாய் மூலம் 5 ஏரிகளை இணைக்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 3வது தேசிய அளவிலான ஃப்ளோர் கர்லிங் போட்டி, 16ஆம் ஆண்டு தங்கக்காசு பரிசளிப்பு விழா மற்றும் இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சி, காமராஜ் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி விழா, அனிபால் கென்னடி அவர்கள் பங்கு கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார். லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் கிளஸ்டர் ஆதார மையம் அமைக்கும் பணி வைத்தியநாதன் எம்எல்ஏ தொடக்கி வைத்தார். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் பேச்சுலர் ஆஃப் ஒர்க் இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வு கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் நீர் மேலாண்மையை மேம்படுத்தும் வகையில் குழாய் மூலம் 5 ஏரிகளை இணைக்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவையில் உள்ள அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், புதுச்சேரியில் நீர் மேலாண்மையை விரிவுபடுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி பிள்ளையார்குப்பம் அணை கட்ட 29 கோடியே 85 லட்சம் செலவினமும், கரையாம்புத்தூர், கொம்பனாத்தம் மேடு உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான தடுப்பு சுவர் கட்டுவது மற்றும் விவசாயத்திற்கு நீரை பயன்படுத்தும் வகையில் சுமார் 50 கோடி ரூபாய் 3 பணிகளுக்காக டெண்டர் வைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் நீர் மேலாண்மையை மேம்படுத்தும் வகையில் குழாய் மூலம் 5 ஏரிகளை இணைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது. ஊசூடு, பாகூர் உள்ளிட்ட 5 ஏரிகளை குழாய்கள் மூலம் இணைப்பதால் 1 TMC அளவிற்கு தண்ணீரை சேமித்து வைக்க முடியும். இதன் மூலம் விவசாயத்திற்கும் தேக்கி வைக்கப்படும் மழைநீரை சுத்தப்படுத்தி புதுச்சேரியில் குடிநீர் தேவைகளையும் நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம் என்றார். விமான போக்குவரத்து, விமான நிலையத்தை விரிவுபடுத்துவதற்கான தேவையான இடங்கள் கையகப்படுத்தப்படும் பணி நடைபெற்று வருகிறது. கிழக்கு கடற்கரை சாலை கோட்டக்குப்பத்தில் விமான நிலைய விரிவாக்கத்திற்கு இடம் கையகப்படுத்துவதற்கு பதிலாக புதுச்சேரி புறவழி சாலை பாட்டனூரின் நிலம் கையகப்படுத்தும் பணியும் ஆய்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த பணிக்கு மத்திய அரசு ஒப்புதல் கிடைத்தவுடன் அதற்கான விமான நிலைய விரிவாக்கம் பணி விரைவில் தொடங்கும் என்று குறிப்பிட்டார். 27ஆம் தேதி பிறகு இண்டிகா விமான சேவை தொடங்க உள்ளது. அதன்படி புதுச்சேரியில் இருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருக்கு விமான சேவை இயக்கப்பட உள்ளது. மேலும் மற்றொரு தனியார் நிறுவனம் மூலம் கொச்சின், தூத்துக்குடி, சேலம், கோயம்புத்தூர், திருப்பதி, ராஜமுந்திரி உள்ளிட்ட பகுதிகளுக்கும் விமான சேவை தொடங்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரியில் 3வது தேசிய அளவிலான ஃப்ளோர் கர்லிங் போட்டி, புதுச்சேரியில் 3வது தேசிய அளவிலான ஃப்ளோர் கர்லிங் போட்டி துவக்க விழா புதுச்சேரி கர்லிங் சங்க பொதுச் செயலாளர் வினோத் ஏற்பாட்டில் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இப்போட்டியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். உடன் தலைமை செயலர் சரத் சவுகான், செயலர் அமர்நாத் தல்விடே, இந்திய கர்லிங் தலைவர் ரஷ்மி சாலுச்சா, பல நாடுகளில் இருந்து அம்பாசிடர் இயக்குனர் பிரியதர்ஷினி, சங்க தலைவர் சரவணன், துணைத் தலைவர் அருண்குமார் மற்றும் பல IAS அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் 22 மாநிலங்களில் இருந்து சுமார் 500 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இதன் நிறைவு மற்றும் பதக்கம் விழா நாளை முதல்வர், உள்துறை அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், தலைமை செயலர் உட்பட பலர் கலந்து கொள்கிறார்கள்.
16ஆம் ஆண்டு தங்கக்காசு பரிசளிப்பு விழா மற்றும் இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சி. துளுவ வெள்ளாளர் மாணவ மாணவிகளுக்கு 16ஆம் ஆண்டு தங்கக்காசு பரிசளிப்பு ஊக்கப் பரிசு, இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா. புதுச்சேரி பிரதேச துளுவ வெள்ளாளர் எஜுகேஷனல் அண்ட் சாரிட்டபிள் ட்ரஸ்ட், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வெள்ளாளர் நலச்சங்கம் மற்றும் புதுச்சேரி துளுவ வெள்ளாளர் திருமண தகவல் மையம் இணைந்து நடத்தும் 2024ஆம் ஆண்டு தங்க காசு ஊக்கப் பரிசு, சான்றிதழ் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சி புதுச்சேரி ஜெயராம் திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வெள்ளாளர் நலச்சங்க மாநில தலைவர் மோகன்ராஜ் தலைமையேற்று நடத்தினார். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வெள்ளாளர் நலச்சங்க பொருளாளர் அருள்செல்வம் வரவேற்புரை நிகழ்த்தினார். அகில இந்திய துளுவ வெள்ளாளர் நலச்சங்கம் இயக்குனரும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துளுவ வெள்ளாளர் நலச்சங்கம் பொது செயலாளர் ரவி நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்தார். ஆலோசகர் விஸ்வநாதன், துணை தலைவர்கள் சேகர், ஆறுமுகம், ராமலிங்கம், இணை செயலாளர் கணபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். துளுவ வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்த 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, CBSE 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ செல்வங்களுக்கு 20 கிராம் தங்க காசு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் முன்பதிவு செய்த அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் பரிசாக பாராட்டு சான்றிதழ், ட்ரூவீலர் பேக், குடை மற்றும் சானிட்டரி கால்குலேட்டர் வழங்கப்பட்டது. துளுவ வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்த ஏழை எளிய மக்களும் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கும் புடவைகள் வழங்கப்பட்டது. மேலும் துளுவ வெள்ளாளர், அகமுடையார், வெள்ளாளர் பிள்ளை மற்றும் வெள்ளாளர் முதலியார் சமுதாயத்தை சார்ந்த மணமக்களுக்கு இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இவ்விழாவினை சேலம் புதிய பூபாலம் ஆசிரியர் மாதேஸ்வரன் குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார். மத்திய சுற்றுலாத்துறை, மத்திய கலாச்சாரத்துறை, திரு வி. தாங்கூர் நவராத்திரி விழா அறக்கட்டளை ஆகியவை இணைந்து நடத்தும் நவராத்திரி விழா ஊர்வல வரவேற்பு நிகழ்ச்சி திருவனந்தபுரம் கிள்ளி பாலத்தில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு மற்றும் சுற்றுலாத்துறை இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி, முன்னாள் தேவசுவம் அமைச்சர் திரு சிவக்குமார், இந்திய சுற்றுலாத்துறை மற்றும் கலாச்சாரத்துறை அதிகாரிகள், திரு வி. தாங்கூர் நவராத்திரி விழா அறக்கட்டளை உறுப்பினர்கள் மற்றும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜி, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, கார்விங் அண்ட் டிப்ளமா இன் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ், நம்பர் 514 Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Lostbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர் மருத்துவ நாயகன் டாக்டர் கே. நாராயணசாமி அவர்கள் பொதுமக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் இரவு நேரங்களில் வெளிச்சம் தரும் உயர்நிலை மின் கோபுர 5 ஹெமாஸ் விளக்குகளை தான் சொந்த செலவில் ஏற்பாடு செய்து கொடுத்தார். இந்த நிகழ்வின் கோயில் நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் திரு சேகர் சிவா, சக்திவேல், ரமேஷ், தாமோதரன், அன்பு புருஷோத்தமன், பாலச்சந்தர், தியாகராஜன், குகன் ரமேஷ், செழியன், பழனிவேல், குமார், வெண்ணிலா மற்றும் ஊர் பொதுமக்கள் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி பிரமுகர் திரு ஜே.வி. கோபி மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரு ரிச்சி, ரமேஷ், பிரேம், அரவிந்த் மேலும் பலர் சிறப்பித்தார்கள். காமராஜ் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி விழா. அனிபால் கென்னடி அவர்கள் பங்கு கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார்.
புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட வானரப்பேட்டை பகுதியில் உள்ள தாவீதுப்பேட்டை காமராஜர் அரசு நடுநிலைப் பள்ளியில் வெள்ளிக்கிழமையன்று மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் திமுக உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு திரு அனிபால் கென்னடி அவர்கள் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் திரு கந்தசாமி அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களின் அறிவியல் செயல்பாட்டு மாதிரிகளை பார்வையிட்டு மாணவர்களின் திறமைகளை பாராட்டினார். அறிவியல் கண்காட்சியில் 20க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை மாணவர்கள் வைத்திருந்தனர். சிறந்த அறிவியல் படைப்புகளுக்கு பாராட்டு சான்றிதழ் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களால் கொடுக்கப்பட்டது. விழாவிற்கு பொறுப்பாசிரியர் வசுதா தலைமை தாங்கினார். ஆசிரியர் ஆனந்தராஜ் வரவேற்புரை வழங்கினார். ஆசிரியர் திருமதி கனகலட்சுமி நன்றியுரை வழங்கினார். உடன் நகராட்சி டாக்டர் ஆரத்தி அவர்கள், தொகுதி செயலாளர் சக்திவேல், கிளை செயலாளர்கள் சந்துரு, காலப்பன், இருதயராஜ், ராகேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் கிளஸ்டர் ஆதார மையம் அமைக்கும் பணி வைத்தியநாதன் எம்எல்ஏ தொடக்கி வைத்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை புதுப்பேட்டையில் உள்ள கோவைக்காய் அரங்கசாமி அரசு நடுநிலைப் பள்ளியில் ரூபாய் 25.76 லட்சம் செலவில் கிளஸ்டர் ஆதார மையம் அமைக்கும் பணி இன்று காலை தொடங்கியது. இதில் தொகுதி எம்எல்ஏ வைத்தியநாதன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீன தயாளன், கண்காணிப்பு பொறியாளர் வீரச்செல்வம், சிறப்பு கட்டிடம் கோட்ட செயற்பொறியாளர் கஜலட்சுமி, பள்ளி கல்வித்துறை துணை இயக்குனர் சிவராமன், இளநிலை பொறியாளர் ஆனந்த பத்மநாபன், ஒப்பந்ததாரர் போர்மன்னன் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியை, ஊர் பொதுமக்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் விவசாயத்திற்கும் குடிநீருக்கும் நீர் மேலாண்மையை மேம்படுத்தும் வகையில் குழாய் மூலம் 5 ஏரிகளை இணைக்கும் பணி விரைவில் தொடங்கப்பட உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 3வது தேசிய அளவிலான ஃப்ளோர் கர்லிங் போட்டி, 16ஆம் ஆண்டு தங்கக்காசு பரிசளிப்பு விழா மற்றும் இலவச மங்கள சந்திப்பு நிகழ்ச்சி. காமராஜ் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களின் அறிவியல் கண்காட்சி விழா அனிபால் கென்னடி அவர்கள் பங்கு கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார். லாஸ்பேட்டை அரசு பள்ளியில் கிளஸ்டர் ஆதார மையம் அமைக்கும் பணி வைத்தியநாதன் எம்எல்ஏ தொடக்கி வைத்தார்.